இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்க கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த வீடியோல பாத்துக்கலாம். என்ன 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 பண்றீங்க நீங்க? இல்ல எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு வரேன். இல்ல அப்படியே போலாம். இல்ல ஷூட் இருக்கு அப்ப கூட இருந்தா. இல்ல அப்படி இல்ல. காலைல 10 மணிக்கு நான் வேலைக்கு வந்தேன். வந்துட்டு சுத்தமா டைம் இல்லை. காலையிலேருந்து 2 ஷூட் போயிருக்கோம். காலையிலேருந்து எடிட் அப்படி இப்படின்னு போயிருக்கு. சுத்தமா டைம் இல்லை. ஷூட் போறப்ப நான் அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்படியே போயிடும்ல. இவ்வளவு எளிமை பத்தில கிட்னி டச்சிங்கா இருக்கு. வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து வேலையில இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு தொழிலை நான் பார்த்ததே இல்லை. என்ன ஒரு டெடிகேஷன். ஆக்சுவலா ஒரு ஒர்க்கரை நான் கண்டிப்பா பார்த்ததே இல்லையா. அவர் என்ன சாப்பிடுறாரு? அவர் என்னங்க கெல்லாக்ஸ் ஓட்ஸும் ஃப்ரூட் சாலட்டும் அவ்வளவுதாங்க சாப்பிடுறாரு. எவ்வளவு எளிமை மக்களுக்காக. இல்ல நான் வந்து பிறந்ததுலேருந்தே எளிமை தான். எனக்கு அப்பா வந்து ரொம்ப இதெல்லாம் ஆமா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒருத்தர் இப்படிதான் போய்கிட்டு இருக்காரு. நம்ம முதல்வர் அவரு. ஓகே ஆமா. யாரா இருந்தாலும் முதல்வர், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் முதல்வர், பல முதல்வர் இருந்திருக்காங்க. அவங்க நைட் 9, 10 எந்த நேரமானாலும் அவங்கள நியூஸ்ல பார்த்தா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம முதல்வர் 6 மணிக்கு மேல ஆட்டோவே ஓடாது. நீங்க பாராட்டணுமா இல்லையா? வீட்ல இருந்து சமைச்சு அதை தூக்கிட்டு வந்து டேபிள் மேல வச்சு அவரே பிரிச்சு அவரே கையில சாப்பிடுறாரு. இது ஊட்டி வர ஒண்ணுமா ஒரு ஆளு. என்னம்மா நீங்க எளிமை இல்லையாங்க? எளிமைதான். அது மட்டும் இல்லாம காலைல ஒரு கோட் எடுத்து அவரே போட்டாராம். பாத்தீங்களா? கார்ல அவரே ஏறி உட்காந்துருக்காருப்பா. இல்ல காரை விட்டு இறங்கி அவரே நடந்து வந்தாரா? அவரு கால நடந்தானா? செருப்பு அவரே போட்டிருக்காருப்பா கால்ல. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு முதலமைச்சர் யாரா பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு எளிமை சத்தியமா பார்த்தது. முதலமைச்சர் உடுப்பா, இந்த மாதிரி எளிமையான மனிதர்களே நான் பார்த்தது இல்ல. ஆமா ஆமா புரியுதுல? புரியுதா உங்களுக்கு? இவங்க நார்மல் பெருசு இல்ல. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு முதல்வரை கிடைக்க நான் தமிழ்நாடு இல்ல இந்த உலகத்துமே கொடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், சாப்பிட்டுட்டு போய் அவர் கையை அவரே கழுவி இருக்காருப்பா. உண்மையாவே சொல்றீங்க? சீரியஸ் அவரே பச்சை தண்ணி ஊத்தி கழுவி இருக்காரு. பார்க்கும்போது கண் கலங்குதுங்க. தமிழ்நாடு மக்கள் நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு மனிதர் நமக்கு தலைவரா கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சீரியஸா இருங்க முதலமைச்சரை விடுங்க. எம்எல்ஏக்கள் கட்சி கடைசில எம்எல்ஏக்களை பாத்தீங்களா? கரெக்ட். தலைவன் எவ்வளியோ அவ்வளியோ தொண்டர்ங்கிற மாதிரி. அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காங்களா அந்த அண்ணன், அவங்க அம்மா வீட்டு வாடகை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சீரியஸா அவர் வந்து ரொம்ப ஏழ்மை தாயின் மகன். புரியுதா? அவருக்கு வந்து தர்மத்தாயின் மகன். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மட்டும் தான் சொத்து வச்சிருக்காரு. ஒரு 7 லட்ச ரூபாய்ல கார் வச்சிருக்காரு. ஒரு சின்ன வீடு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். 2 கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிட்டு ஏழ்மை, இவ்வளவு ஒரு ஏழ்மையா ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? கண்டிப்பா யாராலும் இவ்வளவு சொத்து இருந்தாலுமே வாடகை கட்டலனா போய் இவ்வளவு ஏழ்மை இருக்கும். கரெக்ட். அது ஃப்ராட் தானே அது. இல்ல அது வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்காரு அப்படி சொல்ல வரேன் நானு. சரி, இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளிதான். கரெக்ட். அதனால அண்ணன் எப்படி ஏமாத்துவாங்க? எனக்கு என்ன ஒரே விஷயம் புரியலன்னா, 2 கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஏழ்மைன்னு சொன்னார்னா அப்ப நம்மளா யாரு பிச்சைக்காரனா? பிளாட்ஃபார்ம் அதுக்கு மேலங்க நம்மளே அவரே இல்லைன்னா அப்ப நம்ம என்ன கணக்குலங்க இருக்கிறோம்? நீங்களா நம்மளாவது பரவாயில்லங்க விடுங்க. இப்ப பாருங்க கம்பேரிசன் ஞாபகம் வந்துச்சு. தலைவன் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி சொன்னீங்க. இப்ப தலைவரே நம்ம வந்து ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணுவோம். யாருன்னா நம்ம சந்திரபாபு நாயுடா இல்ல பவன் கல்யாணம். ஒரு நிமிஷம் மூடிடுங்க. டிஃபன் பாக்ஸ் மதியம் சாப்பிட்டது எந்த பயிரோ கழுவாம வச்சிருக்கான். கண்டென்ட்காக எடுத்து நாரி தொலையுது. போலாம் இல்ல என்ன சொல்லிட்டாரு பவன் கல்யாண், என்னெல்லாம் இதுக்காக கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. தப்பு இல்லையாங்க? இவ்வளவு பெரிய ஸ்டார் அவரே கம்பேர் பண்ண கூடாது. அவர் கூட கரடியே காரி துப்பி விட்டதப்பா. இல்லப்பா, யார கரடி யார் காரி துப்புனா என்ன நீங்க? இல்ல அத நீ விட்டுற. அது வந்து டயலாக்ப்பா, நான் சொல்லல. இந்த படத்துல வர டயலாக் என்ன சொல்லிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன் நான். அதாவது பவன் கல்யாண் சார், உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து எங்க தலைவரோட கம்பேர் பண்ணா நீங்க பேசக்கூடாது. எங்க தலைவரோட கம்பேர் பண்ணக்கூடாது. எங்க தலைவர் தான் பேசலாம். நீங்க எப்படி பேச முடியும்? உங்களுக்கு எங்கள் தலைவர் மேலே ஏதாவது வெறுப்பு இருந்துச்சுன்னா டேரெக்டாக காட்டுங்க. இந்த மாதிரி சொல்லி எங்களை தலைவர் அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு ட்விட்டர்ல போடுங்க, என்னன்னு உடனே ரிப்ளை பண்ணுவாரு. இந்த மாதிரி எங்க பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு பிடிக்காது. பிரஸ் மீட்ல வச்சு பேசுறீங்க, எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ட்விட்டர்ல போடுங்க. என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மெசேஜ் அடிக்கிறாங்க எல்லாருமே. நீங்களும் விஜய் மாதிரி நீங்க சிஎம் ஆக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு தொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முடியாம தானே சங்கியாய் சுத்திட்டு இருக்காரு. அது வேற விஷயம் இல்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா, இப்ப ஊர்ல கல்யாணம் யாருக்கும் கொண்டாட்டமா, எதுக்கு என்ன வந்து கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அரசியல் வேற, என் அரசியல் வேற. நான் டைரக்டா இருக்கேன், அவர் இன்டைரக்டா இருக்காரு. கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஜெயகுவேரால் ஆரம்பிச்சு சாவர்கர்ல வந்து நிக்கிறாருல, அது அப்ப அவர் அப்படிதான் போயிட்டு இருப்பாரு. இப்ப இவரும் அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி வருவாரு, பொறுமையா வருவாரு. சாவர்கர் எல்லாத்துக்கும் வருவாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஃபுல் கம்பேரிசன் காப்பி கட்டாவே அண்ணன் வந்து ஒரு விஷயத்த பண்ணி இப்போ வந்து முதலமைச்சர் சீட்லயே வந்து உட்காந்துட்டாரு. அது யாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி. அவரு அண்ணனுக்கு எப்படின்னா எப்பயுமே ஒன்று காப்பி பண்ணி தான் பழக்கம். கரெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒருத்தர் படத்துலயும் சரி
அரசியல்லையும் சரி ஒரு விஷயத்த வந்து அது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த இன்ஸ்பயர் ஆகி பண்றது எல்லாம் எடுத்து பண்ணலாம். ஆனா தெலுங்கு படத்துல இருந்தா அடிப்பாப்புல, டப்பிங் தான் அடிச்சா அங்க இருந்தா அடிப்பாப்புல, வேற இங்க இருந்தா அடிக்க மாட்டாப்புல. அது நீ வந்து படத்தை பத்தி எல்லாம் பேசாத. ஆனா அந்த படம் சூப்பரா இருக்கும்பா, உண்மையிலே தரமான படம் எடுத்திருப்பாங்க. அதை காப்பி அடிச்சு ஓடினாதான் நம்ம பொழப்பு ஓடுன்னு ஓடிட்டு இருக்கு. இல்ல 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 அந்த படம் எங்க ஓடிச்சு? உண்மையை சொல்லுங்க, ஓடுதா அந்த படம்? அதையும் யாரும் பார்க்க தயாராவே இல்ல. நான் இந்த விஷயத்துல நான் வந்து எதுவும் பேச விரும்பல. நான் வந்து அரசியல் ரீதியா விமர்சிச்சாலும் பட ரீதியா நான் விமர்சிக்க விரும்பல. ஏன்னா நானும் ஒரு காலத்தை அணிலாக சுத்தியதான். இதுக்கு வந்து நான் எதுவும் இப்ப என்னன்னா முதலமைச்சர் சீட்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் வந்து அந்த ஒயிட் டவல் போட்டிருப்பாங்க ஒரு கல்ச்சர். இப்ப அண்ணன் அதை மாத்திட்டாரு. எளிமை பத்தி பேசும்போது நான் சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் மறந்துட்டாலும் அதை விட்டுருக்கீங்க. தோல்வி எடுத்துட்டு போயிருக்காங்களா? இல்ல, அவர் என்னன்னா இப்போ அவர் வந்து ஒரு எலைட்டான பீப்புளா யூஸ் பண்றது, அவர் விஐபியா அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதனால இப்ப அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா அதை எடுத்துட்டாரு. அது எனக்கு வேணவே வேணாம் அந்த வெள்ளை துண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ, என்ன ஒரு எளிமை பாத்தீங்க. இவர் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். வெள்ளை துண்டு நார்மலா சேர்ல போடுறாங்கன்னா அடிக்கடி சாயவும் ரெகுலரா யூஸ் பண்றது கரையாயிடும், எடுத்து துவைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு மாதிரி நூல் நூலா வரும். கோட்ல வந்து அந்த நூல் ஒட்டிச்சுன்னா கோர்ட் அசிங்கமாயிடும். புரியுதுங்களா? அதெல்லாம் சிம்பிள் லாஜிக். இதை கூட தெரியல. இருக்கும் இல்ல ஒருவேளை அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, எதுக்கு அரசாங்க துணியை வந்து நான் அழுக்கு பண்ணிட்டு நானே ஒரு கோட்டு தானே போட்டு வரேன், அதுலயே தேய்ச்சி எடுத்துட்டு போயிரு அப்படின்னு நினைச்சிட்டாரோ. அழுக்கு கரெக்ட். அப்படி இருந்தா அண்ணன் வந்து கோட் சூட்டும் போட்டு வரக்கூடாதுல்ல. கோட் சூட் போட்டு வர்றதுங்கிறதும் ஒரு அது நீங்க வராது. அது கோட்டோட லேக்ல வருமா? கோட் அவர் அண்ணன் போடுற கோட் கண்டிப்பா லேக்ல தான் வரும். ஏங்க அது அவர் இஷ்டம், நான் விடுங்க. ஜோசியர் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வாரத்துக்கு கோட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு டைம். இல்ல இப்பதான் எனக்கு புரியுது அண்ணன் வந்து ஏன் சேர்ல இருந்து வெள்ளை துண்டை எடுத்தாருன்ட்டு. வேலை பார்த்துட்டாரா? ஜோசியர் வந்து நீங்க வெள்ளை துண்டுல சாஞ்சி உட்காரக்கூடாது சார், வெள்ளை துண்டுல சாஞ்சி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு குத்திடுவாங்க, உங்களுக்கு சோலி முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து வெள்ளை துண்டை அவாய்ட் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு உள்ள போடுற வெள்ளை சட்டையுமே இப்ப மாத்தி வேற ஏதாவது காவி சட்டை, வேற ஏதாவது கலர் சட்டை கூட கலர் சட்டை கூட காவி சாயம் பூசாத ஒரு நபர் தான் எங்க அண்ணன். தெரியல உங்களுக்கு? அப்படியா? எங்க அண்ணெல்லாம் சங்கி எல்லாம் கிடையாதுங்க. எங்க அண்ணன் வந்து நவீன சங்கி. சங்கிக்கும் நவீன சங்கிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்க. டைரக்டா தெரிஞ்சிரும், நவீன சங்கினா தெரியாது, இன்டைரக்டா இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ப்ரூஃப் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்க சங்கின்னு சொல்றீங்க, ப்ரூஃப் கொடுங்க. ப்ரூஃப் வேணுமா? சரி, ஒரு இந்த அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வடநாட்டுல இயங்கிக்கிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம் ஐடிங்கெல்லாம் இருக்கு. ஒரு 100க்கும் மேற்பட்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐடிங்க. அதுங்கெல்லாம் பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட மோடியோட பொய்களை பரப்பிட்டு இருந்த ஒரு அவங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அண்ணனுக்காக இல்லையே, அண்ணனுக்காக வேலை செய்யல. இப்போ இங்க தமிழ்நாட்டுல யாரும் விமர்சிச்சா முடக்குன்னு சொல்றாங்க, அங்க இருந்து வந்தா எவ்வளவு மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த ஐடி வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சோ, எவ்வளவு சப்போர்ட்டிவான போஸ்ட் போட்டுட்டு இருந்துச்சோ, இது அப்படியே இப்ப மாறி அண்ணனுக்காக போஸ்ட் போட்டுட்டு. அதுவும் எந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுறாங்கன்னா, இருங்க, இவ்வளவு நாளா கொள்கை எதிரி பேசினாரு. அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுக்கு எங்க தலைவருக்கு ஆதரவா போடணும்? எங்க இதெல்லாம் அதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு இவருக்கு ஆதரவா போடுறாங்க அப்படிங்கறத அது வந்து ரூட் மாமா தான் கேட்கணும். ரூட் ஜெகதீஷ் மாமா வந்து அது நல்லா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. அதுல வந்து நீங்க உண்மையான செய்தியை பரப்புனா கூட பரவாயில்ல. அதுல எப்படின்னா, தாவேக்கால 107 எம்எல்ஏக்கள்ல 80க்கும் மேற்பட்டவங்க பட்டதாரிகள் அப்படின்னு ஒரு பொய்ய போட்டுறது. அப்படியா? ஆமா. அப்புறம் தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள்ல பெரும்பான்மையான தொகுதிகள்ல தலித்துகளை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாரு. அப்படியா? அப்படின்னு ஒண்ணு. நம்ம தலைவரே டிராப் அவுட் தானே? ஆமா. அப்ப 107 தப்பான கணக்கு தான். இப்ப புரிஞ்சிச்சு ஏன் தப்பான கணக்கு. அப்ப நீங்க 107 போறீங்க. 107 இல்லம்மா, 107 எம்எல்ஏக்கள்ல 80 பேர் வந்து பட்டதாரிகளாம். ஓகே, அப்ப நீங்க 79 குறைச்சுக்கோங்க. அப்ப அது ஃபேக் நியூஸ் தான். இப்ப நாங்க அது உண்மையான நியூஸ் ஆக்குறோம். அப்ப எத்தனை 79 பட்டதாரிகள் இருக்காங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா லைவ்ல டிராப் அவுட் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்து, அதாவது நம்ம அண்ணன் புசி ஆனந்துமே கம்மியா தான் படிச்சிருக்காருங்கிறதுலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு இப்பெல்லாம் அதை பார்க்கவே முடியல. எட்டுன்னு யாரு? ஆமால, உனக்கு என்னமா உதவி வேணும் உங்க சொல்லுமா, நான் செஞ்சு தரேன். ஒருத்தர் அவர் நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைவரை பார்க்கவே இல்லையே. வெளில பிரஸ் மீட் கொடுத்தா கலாச்சாரானுங்க. அப்படி இல்ல. இப்ப யாருங்க சிடிஆர் வந்து இப்ப பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, பாத்தீங்களா இல்லையா நீங்க? அது பார்த்தமா, அது இருக்கட்டுமா. எனக்கு என்னன்னா, இப்ப தலைவரை இட்டுன்னு போறது இப்ப யாரு? அது கவர்மெண்ட் பாத்துக்குது. அப்ப எங்க தலைவருக்கு என்ன ரொம்ப நாள் இழுத்துன்னு வந்தவரை இப்ப வந்து நீங்க வந்து ஒதுக்கி வைக்கிறீங்களா? அப்போ இதுக்கப்புறம் அவ்வளவுதானா? அவர்தானா இருக்க மாட்டாரா இதுக்கப்புறம்? இல்ல இதுக்கு கால நியூஸ் என்ன இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இப்ப இவர் பெரிய ஆளுனா இவரை இட்டுன்னு போறதுக்கு இப்போ தனியா ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது.
அவர் அமைச்சர் ஆயிட்டாப்புல. என்ன அமைச்சர்னு இன்னும் இலாக்கா கூட ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க நேத்து வந்தவங்க கட்சியில வந்து புதுசா காஸ்ட் வந்ததெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களும் அமைச்சர் பதவி கேட்டுட்டு இருக்காங்க போல. யாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுன்னு தெரியாம அண்ணனே கன்ஃபியூஸ்ல இருக்காரு. இழுப்படி போயிட்டே இருக்கு. இன்னும் நல்ல கைடன்ஸோட நல்லா யோசிச்சு நல்லா முடிவு எடுங்க. இது வந்து தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனை, அதனால யோசிச்சு முடிவெடுங்க. அவங்களோட சொல்லு 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 நீ பேசு சொல்லு சொல்லு. நாங்க வந்து பேசவே மாட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா ஏதோ சிடிஆர் சிடிஆர் சிடிஆர். அந்த ஆர்எஸ்எஸ் காரர் என்ன சொன்னாரு அதை சொல்லுமா. எங்க அண்ணனை எதுக்கு நீங்க பிரஸ் மீட் குடுன்னு சொல்றீங்க, கட்டாயம்னா இருக்குதா, தேவையான டைம் நாங்க கொடுப்பேன் அப்படின்றாங்க. அதாவது ஒருத்தர் பிரஸ் மீட் கொடுக்க வந்தா அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். உங்க அண்ணன் எப்ப பிரஸ் மீட் கொடுக்குன்னு சொல்லி கேக்குறது தப்பா இல்லையா? தப்புதான். நம்ம வண்டிமையா கண்டிக்கணுமா? வண்டிமை இதை கண்டிப்பா நம்ம வண்டிமையா கண்டிச்சே ஆக வேண்டும். அது வந்து நம்ம வன்மையா வண்டிச்சாவணுமா? சரி, வன்மையா கண்டிச்சாவணுமா? வன்மையா வண்டிச்சாவணுமா? ஏதோ புசியானந்த் அண்ணனோட வீடியோஸை பார்க்காத, பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிச்சாகணும். இவருக்கு எப்ப இது இருக்குன்னா, இந்த கார்த்திகை தீபம் வரும்போது எங்க தீபம் ஏத்த சொல்றாருன்னு அப்போ அவரு வச்சு பார்ப்போம். எதனால அங்க போட்டிருக்காங்க சிடிஆர்? அதுக்குதான் அப்ப தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி இப்போ வந்து 1000 ரூபாய் வந்து இந்த மாசம் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம திமுக அரசு கொண்டு வந்த கலைஞர் உதவித்தொகையை 1000 ரூபாய் வந்து இப்போ வந்து ஒரு நிறைய விமர்சனங்களுக்கு அப்புறமா இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஏன் நீங்க சொன்ன 2500 ரூபாயை போடல அப்படின்னு கேட்டதுக்கு அதே நம்ம சிடிஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் பட்ஜெட் இப்பதான் போட்டுட்டு இருக்கோம், வரட்டுங்க, நாங்க பொறுமையா போறோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் போட்டு முடிச்சு அப்புறம் தானே கொடுக்க முடியும், தெரிஞ்சுட்டு கேள்வி கேளுங்க, நாங்க விரைவில் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்புவோம், விரைவில் வருகிறோம், விருந்து தருகிறோம் இருக்காரு. அதனால பொறுத்து இருப்போம். அதான் ரொம்ப காலதாமதம் எடுத்துக்காம அதை சீக்கிரமா நீங்க சொன்னதை அதான் அப்ப அந்த சிலிண்டர் எங்கன்னா இப்ப அண்ணன் தெரியாதா கொடுத்துட்டாங்களே. கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க? அண்ணன் எவ்வளவு கையெழுத்து போட்டிருக்காரு தெரியுமா? இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? என்ன கையெழுத்து? சத்துணவு திட்டம், ஸ்கூலுக்கு மதிய உணவு திட்டம். அது மட்டும் இல்ல, காலை உணவு திட்டத்தை அண்ணன் அறிமுகப்படுத்தி இருக்காரு. மகளிருக்கு இலவச பேருந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஆமா, இதெல்லாம் இந்த ஆட்சியில வந்தது. ஆல்ரெடி ஆமா இல்ல, அண்ணன் அறிமுகப்படுத்தி இருக்காரு. இதெல்லாம் நீ பொய் சொல்றமா? அப்படிலாம் இல்ல. அண்ணன் வந்து அரசு பள்ளிகள்லாம் தானே எடுத்து அரசே நடத்த போகுது. ஆமா ஆமா, அரசு மருத்துவமனையை அரசே எடுத்து நடத்த போகுது. ஆமா, இப்போ சென்ட்ரல்ல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அது அரசாங்கமே எடுத்து நடத்துது. அது யாரோ பிரைவேட் கம்பெனில இருந்துச்சு நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து அது அரசு நடத்த போகுது. இதுக்கப்புறம் அரசு நடத்த போகுது. ஆமா, இப்போ அரசு பேருந்து ஓடுதுல, அது இதுக்கப்புறம் அரசாங்க ஊழியர்கள் மட்டும் தான் அது வந்து இயக்க போறாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் ஃப்ரீ. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்தீங்கன்னா ஸ்கூல்லாம் ஃப்ரீ. ஆமா, எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நிறைய இந்த மாதிரி பல பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உண்மை இல்லையா இது எதுவுமே உண்மை இல்லை. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. காலையில இருந்து நான் ஃபயர் விட்டுட்டு இருக்கேன்டா, அதெல்லாம் பார்த்து நான் உண்மைன்ட்டு நிறைய. இது மட்டும் இதை நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். 40 வருஷம் இல்லை 70 வருஷம் திமுக அரசாங்கத்தால பண்ண முடியாது, அதிமுக அரசாங்கத்தால பண்ண முடியாது, அண்ணன் 2 நாள்ல பண்ணிட்டாருன்னு பல ஃபயர்கள் விட்டுட்டு இருக்காங்க. அது இன்னும் பல விஷயம் என்னன்னா, போன வருஷம் ஏதோ ஒரு இடத்துல கஞ்சா பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா ஆட்சிக்கு வந்த உடனே எரிச்சிட்டாரு அப்படின்னு ஒண்ணு. இது வந்து எவ்வளவு, இது வந்து என்ன, யார் பண்ணா, யார் கொண்டு வந்தது, அண்ணன் தான் உண்மையிலே கொண்டு வந்தாரா இல்ல இதுக்கு முன்னாடியே இது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பக்கா டேட்டாவோட யார் கொண்டு வந்தா எப்ப கொண்டு வந்தாங்கிறத நம்ம தனியா ஒரு வீடியோ. முக்கியமா இந்த இன்ஸ்டாகிராம்ல தாவேக்கு ஆதரவாளர் ஒருத்தர் கஞ்சா வெளிய இருந்தாதானே மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க, அதனால நான் வீட்லயே வச்சு வளர்த்துக்கிறேன். தப்பா பேசாதீங்க, இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் கஞ்சா செடி வளர்த்தது எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து ஒரு தெய்வ ஆன்மீகத்துக்காக அந்த விஷயத்த வந்து வளர்த்துருக்காரு. அந்த கஞ்சா செடியில காலையில எழுந்து அந்த கஞ்சா செடி வந்து அந்த வீட்டுல துளசி மாடலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கஞ்சா செடி வச்சு காலையில குளிச்சு கிழிச்சிட்டு காலைல வந்து ஒரு 3 சுத்தி 2 இலையை பிச்சு வாயில போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவர் போயிட்டு அடுத்த வேலைகளே துவங்குறான். அப்படி துவங்கினாதான் அவர் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கான். அதே மாதிரி அவர் ரொம்ப கோல்டா இருக்கு இதா இருக்குன்னா காலைல அந்த கஞ்சா செடி 2 பிடிச்சி வாயில பிச்சு போட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாராம். இதை நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஆன்மீக ரீதியா தான் அதை வந்து நான் வளர்க்குறேன்
அதுதான் இவங்க இப்ப வேற வேலை கைவிட போறாங்க. இதுக்கப்புறம் கஞ்சா பைய தொழிலாம் பண்ண போறாங்களா இவங்க? போன ஆட்சியில நம்ம யாரும் சும்மா சொல்லுங்க, அவர் வந்து தாவேக்கு ஆதரவான வீட்டுல அந்த கொடியை நட்டு வச்சிருக்காரு. அவரே சொல்றாரு போன எலெக்ஷன் வேலைக்கு நான் தீவிரமா எலெக்ஷன் வேலை செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் என் வீட்டுல கொடி இருக்கணும் அவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி நான் வந்து ஆன்மீகத்துக்காக தான் வளர்த்தேன். இது ஆன்மீகத்துக்காக என்னென்ன வளர்ப்பீங்கன்னு புரியல எனக்கு. அதாவது இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, போன அரசு வந்து கஞ்சா வந்து அங்க வச்சு விற்கிறாங்க, இங்க வச்சு விற்கிறாங்க, அது வந்து இந்த அரசு எதுவுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ஆட்சியில வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. இதுவல்லவா மாற்றம்? ஆமா, மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஒளிச்சு வச்சு பண்ணா தப்பு. போன ஆட்சியில என்ன பண்ணாங்க, சைலேந்திர பாபு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, ஆபரேஷன் 2.0 3.0 4.0ன்னு போட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற கஞ்சா பயிர்கள் மொத்தமா அழிச்சாங்க. பயிர் எங்கேயுமே விளைய வைக்காம எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்களால என்னன்னா, வெளி மாநிலங்கள்ல இருந்து ட்ரெயின்கள் மூலியமா நிறைய வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. அது மூலியமா தான் வருது. அதை தடுக்க முடியல கவர்மெண்டால. அந்த ஊர் கவர்மெண்ட் தான் அதை தடுத்துருக்கணும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுக்கணும். ரயில்வே எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும், அவங்க தான் அதை தடுக்கணும். ஆனா அதெல்லாம் நம்ம பசங்க இதை வந்து அதெல்லாம் அண்ணன் கண்ட்ரோல் தான் இருக்குமாங்க. ஆமா, அதனால அவங்க முடியாம இருக்கும் போது இப்ப அண்ணன் அதெல்லாம் நீங்க எங்க ட்ரெயின்ல எடுத்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நாங்களே விளைய வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்குதான் ஓட்டு போய் இவரு போய் எலெக்ஷன் வேலை பார்த்தேன்னு சொல்றீங்க. ஆனா எங்க ஓட்டு கேட்டிருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா, எங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நடக்கிற கொலைகளும் சரி, வேற ஏதாவது ஒரு பெரிய கிரைம் நடந்தாலும் சரி, இந்த மாதிரி கஞ்சா வளர்க்குறதும் சரி, இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் எந்த விதத்துல அரசாங்கம் ஒரு விதத்துல இதுதான், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் தான். ஆனா இவங்க கீழே நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே விஜயண்ணா தான் காரணம், சிஎம் தான் காரணம்ங்கிறது ஒரு தப்பான ஒரு புரிதல் இல்லையே. அது வந்து எங்களுக்கு புரியும். ஆனா போன ஆட்சியில என்ன நடந்தாலும் சிஎம் தான் காரணம், சிஎம் தான் காரணம். நீங்க பேசுறது ஆனா இப்ப அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப வந்து அவர் விஜயண்ணா எப்படி அவர் வந்து 2 நாள் தான் பாவுது, நீ 2 நாள் ஆவது தாண்டி எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு இவர் எப்படிப்பா காரணமாக முடியும்? அப்படியா இருந்தாலும் கீழே எங்கேயோ நடக்கிறதுக்கு எப்படி அண்ணன் வந்து ஆதரவா இதாக முடியும் அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க. இப்போ நான் ஒரு இது ஒன்று பார்த்தேன். அதாவது அண்ணன் படத்துல ஏதாவது குறை இருக்கு அப்படின்னாலே நம்ம பசங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணன் ஆட்சியில குறை இருக்குன்னா எப்படி நம்ம பசங்க ஒத்துப்பாங்க? என்கிட்ட சொல்றேன், ஒரு என் ஃப்ரெண்டு இந்த 4 நாள்ல பார்த்தியா ஒரு கொலை கேஸ் கூட வரல, ஒரு பாலியல் குற்றம் கூட நடக்கல தமிழ்நாட்டுல. எவ்வளவு சுத்தமான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. அவங்க அதுதான் சொல்றல, இன்ஸ்டாகிராம் மூலியமா இந்த சோசியல் மீடியா மூலியமா தான் அண்ணன் ஜெயிச்சாரு. அதே சோசியல் மீடியா மூலியமா அண்ணன் வந்து தூய ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காருன்னு ஃபேக் நியூஸ் இன்னமும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் சின்ன லெவல்ல பண்ணல, இந்தியா அளவுல மாதிரி பெரிய லெவல்ல பெரிய மாஃபியா கும்பல்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல பண்ண போறாங்க. இத வந்து மாத இறுதியில வந்து மோடிஜி அவர்களை போய் அண்ணன் பார்க்க போறாரு. இது வந்து இன்னும் விரிவுபடுத்தப்படும். இது மாதிரி நாங்க அதே மாதிரிதான் நீங்க அந்த நியூஸ் பாக்குறீங்க அப்படின்னா, அது எந்த சேனலா வேணாலும் இருக்கட்டும், அப்படி உண்மையிலே ஒண்ணு நடந்திருக்கா, அது இப்பதான் நடந்திருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்ததை எடுத்து இப்ப வந்து மாத்தி அதை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுறது தான் கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு உடனே கண்ணை மூடிட்டு அந்த வீடியோ வந்து இப்போ தான் நடந்திருக்கு, இதை வந்து அண்ணா ஆட்சியில் வந்து கரெக்டாக நடக்குது அப்படிங்கிறது, அவர் நல்லது பண்ணால் கண்டிப்பாக அது வந்து நல்ல விஷயம்தான். அதை வந்து எல்லாருமே அதை பற்றி பேச தான் போகிறோம். ஆனால் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி பின்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறாங்க. அதை வந்து அப்படி பண்ணாதீங்க. கரெக்டா நம்ம தான் அதுக்கு வந்து ரொம்ப அவேரா இருக்கணும். தினந்தோறும் என்னென்ன ஒற்றுமைகள்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஒரு நாள் வீடியோலையும் பார்ப்போம். அதுலயும் உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நன்றி.